ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி விலாக் வீடியோ தான். நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எந்த இடம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெருமை மூஞ்ச காட்டுங்க. நம்ம தான் ஹாய் அப்பேக்கா ஹாய் ஹாய் சிவானி மீனா காவியாஜனி ஹாய் 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 சொல்லுமா. இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அக்கா மகளோட பிள்ளைக்கு வந்து மொட்டை எடுத்து காது குத்த வேண்டியது இருந்தது. அதனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், எந்த இடம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து அங்கே முடி எடுக்கிறதுக்காக ஒரு 4-5 பேர் போயிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நெரிசலாக இருந்து, அதனால் நாங்கள் இந்த இடத்துல இனலாம் இருக்குது இல்லையா, இதிலே உட்காந்து நிலக்கடலை எல்லாம் வந்ததே இருந்தது. அதெல்லாம் வாங்கி தின்னுட்டு மாற்றி மாற்றி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். பெருமா ஹாய் கட் பண்ணிட்டா எவ்வளோ எடுக்க மொட்டை போட்டா இல்ல ஓட்டம்ட ரம்யா இருமுகமா திருப்புங்கோ இங்கிட்டு திருப்புங்கோ. மொட்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னா ஒவ்வொரு கோயில் தான். ஒவ்வொரு சுயம்பலிங்க சாமி கோயில் இருக்குல்லையே, அங்கே வச்சு தான் இன்றைக்கி வந்து முடி எடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் முடி எடுத்தாச்சு. முதல்ல பிள்ளையாருக்கு நல்லா ஒரு சுற்று போட்டுட்டு தோப்பு கரணை எல்லாம் போட்டு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. எப்போவுமே ஆரம்பிக்கும் போது பிள்ளையாரை வணங்கிக்கிட்டு தானே ஆரம்பிக்கணும். அதனால பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அடுத்தது தான் வந்து சுயம்பலிங்க சாமி கும்பிட போகிறோம். இப்போ வந்து நம்ம அடிக்கடி வரக்கூடிய இடமா இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபேமிலியாக வர்றது வந்து எப்போவும் அமையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் வரும்போது தான் இந்த மாதிரி அமைப்பு வந்து கிடைக்கும். அதனால ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டுருந்து. இன்றைக்கி நிறைய நாள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து இப்போது நெருக்கடியாக வேலைகள் வந்து போயிட்டுருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ஜாலியாக ஒரு சின்ன டூர் கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே பரபரப்பாக ஒரே ஃபேமிலியோடு சேர்ந்து கும்மாளம் தான். எங்களுக்கு கோயில் கூட வந்து ஒரு 4 நாள் இருந்தது. அப்போவும் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா வந்திருக்கவங்கள கவனிக்கவா வீடியோ எடுக்கவா அப்படின்ட்டே தெரியலை. அதனால் வீடியோ எடுக்கிறதே சுத்தமாக மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேன் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து தங்கச்சி பையன் தான் மாட்டியிருக்கான். அவன் தான் ஃபுல்லாக வீடியோ எல்லாமே எடுத்து கொடுத்தது. சூப்பராக எடுத்திருக்கான். கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தலையில் பாருங்கள் நல்லா சந்தனம் எல்லாம் மொழிகி விட்டாச்சு பிள்ளைக்கு. இப்போ வந்து மாமா மடியில் வச்சு காது குத்த போகிறோம். இப்போ மொட்டை போடும்போதும் ஒரே அழுகை, அடுத்தது வந்து காது குத்தும் போதும் அழுகை தாங்க முடியலை. காதை கிழிஞ்சிரும் போல இருக்குது, அவ்வளோ சத்தம். ஒரு வழியாக பிடிச்சி அப்படியே அமுக்கி வச்சு காதையும் குத்தியாச்சு. தாய் அழுகிறாளா மக அழுகிறாளான்னு தெரியல. 2 பேரும் மாற்றி மாற்றி காது குத்துறதுக்குள்ளே அழுது ஒரு வழி ஆக்கிட்டாங்க. எனக்கு இந்த குட்டி பிள்ளை அழுகிறத பார்க்கும்போது என் பிள்ளைங்களுக்கு முடியை எடுத்துகிட்டு காது குத்தும்போது சரியான கலவரம், அந்த அளவுக்கு அழுதாங்க. அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கிடையாது, வீடியோ எடுக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன நினைவுகளை கூட இப்போ நம்ம வந்து கைக்குள்ளே அப்படி வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது. சரிம்மா சரி. தலை விடு நீ தலை விடு.
என்னது? ஒரு பெரிய கலவரத்தோடையே சேர்த்து காது குத்தி முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இது எங்கே அப்படின்னா, சாஸ்தா கோயில் இருக்கு இல்லையா? அதுலேயே அந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்து சாப்பாடு ஆர்டர் குடுத்துருந்தாங்க. அந்த சாப்பாடு அங்கே வந்துட்டு அழகா இலையெல்லாம் போட்டு எல்லாரும் ரவுண்டா சுத்தி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அருமையான சாப்பாடு. ரொம்ப நல்லா இருந்தது. அன்னபூரணி. அன்னபூரணி தாய். நயன்தாராவா? சித்தி தாங்க போதுமா? வேண்டாம் வந்து எடுத்து போறீங்களா? இங்கேருந்து பறந்து வராது. அக்கா நயன்தாரா சோறு கொண்டுட்டு வருவோம். சோத்துல மட்டும் கை வைக்க கூடாது. ஆமா இங்க பாருங்க சித்தி, படைக்கு முந்தணும். சி பந்திக்கு தான் முந்தணும். இங்க பாருங்க லுக்கு கொடுக்க. அங்க போய் இருக்க முடியும். இங்க இங்க இந்த முடிதான் என்ன குனிஞ்சு குனிஞ்சு எலும்ப முடியலையோ. போஸ் கொடுங்க. வாய பாருங்க வாய். காட்டு. சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு சுற்றுலா, ஓசில சுற்றுலா வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு காதணி விழா. அதனால இங்கே வந்து ஒவ்வொரியில் வந்து மொட்டை போட்டுட்டு காது குத்தியாச்சு. இப்போ நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு வீடியோ ஃபன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த காட்டு 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 காட்டு. இதுதான் நம்ம வீட்டு புதல்வன், அது ஒரு புதல்வி. பார்த்துக்கோங்க. புதல்வி புதல்வன். ரெண்டு வீடியோ காமிட்டோம். ஃப்ரண்ட் கேமரா காமி, ஃப்ரண்ட்ல காமி, ஃப்ரண்ட்ல கேமரா சொதப்பாதங்க. அப்புறம் இது நம்ம பிள்ளை தான். எல்லாம் நம்ம இது எல்லாமே பிள்ளைகள் தான். ஹாய் செல்வராஜ். இப்போ எங்கே நிற்கும் அப்படின்னா சீமலிங்க சாமி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாஸ்தா கோயிலுக்கு போகிற வழியில் நிற்கும். இப்போ பாருங்க, இந்த இடம் தான். தள்ளுங்கம்மா. எங்க வரணும்? வா வரணும். அண்டா விழுந்துட்டா. அதுக்கு தானே இந்த மாடை பிடிச்சி இப்போ கெட்டிருக்கு. என்னது மேகமா? நீயா கருமேகமோ? ஹாய் சொல்லு. கையாட்டு ஹாய் ஆட்டிட்டேரு. அமைதாரு. இதுக்கு மேலே பாட்டு போட முடியாது, அப்புறம் காப்பிரைட் வந்துடும். அப்புறம் நம்ம சேனலை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். இப்போ எல்லாருமே வந்து வண்டியில் ஏறி கிளம்பியாச்சு. அவ்வளோதான். ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக இந்த டூர் வந்து முடிஞ்சுது. அழகாக முடி எடுத்துகிட்டு காது குத்திட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே பிள்ளைங்க நல்லா இருந்தால் முதல்ல சந்தோஷப்படுறது வந்து பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.